Welcome to the another trade breakdown video. நேத்தி நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். எதுலன்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ல. பட் அந்த ட்ரேட்ல சில மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அப்புறம் அந்த ட்ரேட் என்ன பண்ண எப்படி எடுத்துன்றதை பற்றி பார்ப்போம். வாங்க சார்ட்ல போயிடலாம். நேத்தி ஹையர் டைம் ஃப்ரேம் வீக்லி டைம் ஃப்ரேம் படி பார்த்தீங்கன்னா இஎஸ் ப்ரீவியஸ் வீக்லியோட ஓப்பன்ல பட்டிருந்தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். தென் என்கியூ அந்த ஆர்டர் பிளாக்ல டாப் ஆயிருச்சு. சார்ட் ஓப்பன் ஆகும்போது இங்கே அப்படியே லோவர் டைம் ஃப்ரேம்குள்ளே போனோம்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே பாருங்கள் நித்தியோட ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டெய்லியோட ஹை எடுத்திருந்தா என்கியூவில். பட் இஎஸ் அங்கே எடுக்கல. அந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு இங்கே. அப்புறம் 6 hour டைம் ஃப்ரேம் இது 4 hour டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆர்டர் பிளாக்ல வீக்லியோட ஆர்டர் பிளாக் ப்ரைஸ் க்ளோஸ் வைக்கவே இல்லை, கொஞ்சம் நேரம் வைக்கல. அப்படியே ப்ரைஸ் அங்கே வந்து ஃபாலோ ஆரம்பிச்சு. என்னோட டிஓல இருந்தது நெத்திக்கு இந்த க்ளோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருந்துச்சு. ரொம்ப லோ ரெசிஸ்டன்ஸ்ல பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அச்சோன்னு போனது தெரியும். ப்ரீவியஸ் டெய்லி ஹை ப்ரைஸ் எடுத்திருந்தது. வீக்லியோட ஓவர்பில் ப்ரைஸ் ஸ்டாப் ஆகி ப்ரீவியஸ் டெய்லி ஹை செவன்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 10 AM இந்த 9 AM க்ளோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். 8 AM ப்ளஸ் சரியான க்ளோஸ் இருந்துச்சு. இங்கே 10 AM ஓப்பன் ஆனால் அங்கேருந்து அப்படியே ஒத்துட்டான் ப்ரைஸ். அச்சம் ஒரு தெரியும். நல்லா க்ளோஸ் இருந்துச்சு ப்ரைஸ். இந்த ஒரு பிளாக்ல ஆர்டர் பிளாக் கன்சர்வேட்டிவ் க்ளோஸ் பண்ணல. அந்த ஆர்டர் பிளாக்லேருந்து பட்டாளி ப்ரைஸ் அங்கே வந்துட்டு நான் இன்னும் மேலே போகணும்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த ப்ரைஸ் கொடுக்கல. அதை உள்ளே போயிடுவோம் ஒரு டைம் ஃப்ரேமில். இங்கே 10 AM ஓப்பன் ஆச்சு. இந்த கேண்டல் இந்த கேண்டல் Q3 மார்க் பண்ணி வச்சிருந்தோம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு M15 எஸ்இஜி இருந்துச்சு இந்த இடத்துல. இங்கேயும் ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுவா சரி, இந்த இடத்துல இது இந்த எஃப்இஜி இந்த 15 எஃப்இஜி என்ன பண்றேன்னா ரொம்ப மாடிக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிவியில் வந்து இதுதான் இதுதான் டிவி வருது. ஃபேஸ்லாம் அங்கே இருந்துச்சு கீழே அதே மாதிரி சேம். இந்த இடத்துல இது வந்து M15 சிபி 15 சிபி
பட் என்கியூவில் அந்த இடத்துல போகவில்லை, போய் சிஎஸ்ல எடுத்துட்டான், டாப் பண்ணிட்டான். நான் இந்த கேண்டில் க்ளோஷரில் இப்படி போட்டேன், சிஎஸ்ல போட்டுட்டு பிளான் படி இன்னொரு டிவியில் இருந்தது. இந்த இதே மாதிரி என்கியூவில் வாங்கினேன். ஓகே, பண்ணிக்கலாம். இந்த டிஓஎல் இதுதான். ஐ திங்க் தேவையில்லை. இங்கே ஏமாரில் போனீங்கன்னா இதெல்லாம் எடுத்துட்டு இந்த இடத்துல எடுத்த ஃபர்ஸ்ட் டிபி இந்த லா 1.5 ஆர்ஆர் கிட்டத்தட்ட 1.5 ஆர்ஆர்னு வச்சுக்கோங்க. நான் இஎஸ்ஐ மூடிட்டு எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ என்ன பண்ணேன், சரியான எக்ஸ்ட்ரா கான்ட்ராக்ட் சைஸ் கூட தெரியாது. ஒரு இந்த ஒரு ஹேண்டில் 8 ஹேண்டில் இருந்துச்சு. 8 ஹேண்டலுக்கு சரியான கான்ட்ராக்ட் சைஸ்க்கும் தெரியல. ஒரு ஹேண்டலுக்கு $5 தெரியும் எம்இஎஸ்ல. ஸோ அதுபடி நான் எடுத்தேன். ஒரு கிட்டத்தட்ட 8 இன்ட்டு 40 ஒரு எம்இஎஸ்க்கு. அப்போ ஒரு 6 எம்இஎஸ் எடுத்தால் ஒரு 250 ரிஸ்க் மாதிரி நான் எடுத்தேன். எடுத்தேன். பட் சரியாக தெரியல. மூவ் ஆகும்போது ரொம்ப இதுவாக நினச்சி அப்புறம் ஒவ்வொன்றும் ஒரு கொஞ்சம் மேலே இருந்திருப்போம். இந்த இடத்துல ஒரு இஎஸ் க்ளோஸ் பண்ண முடியும், எம்இஎஸ் சரியாக தெரியல. அப்புறம் இங்கே ஒரு சின்னதாக ஒரு லாஸ்ட் அந்த ட்ரேட் இல்லை, அந்த ஒரு கான்ட்ராக்ட் க்ளோஸ் பண்ணும்போது ஒரு கான்ட்ராக்ட். தென் நான் என்ன பண்ணேன், இங்கே ப்ரைஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் மறுபடியும் மேலே போகணும்னு தெரியும். நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல இங்கே டேப் ஆகாமல் இருந்தேன்னா ப்ரைஸ் நான் என்கிட்ட தான் ட்ரேட் பார்ப்பேன். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் ஒரு டேப் ஆயிடும்னு வந்து என்னோட பிரேக் மாற்றி இந்த லெவலுக்கு வச்சனால இங்கே மாற்றி இங்கே வச்சுட்டேன். பட் இதுவே நான் என்கியூவில் எடுத்ததுன்னா இங்கே பிரேக் என் மாதிரிப்போனா கண்டிப்பாக இல்லை. நான் ஏன்னா என்னோட பிடிஎல் டேப் பண்ணிட்டேன். ஸோ அங்கேருந்து இன்னும் நான் கீழே போகலாம் பார்ப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கேயே நான் மூவ் பண்ணியிருக்க மாட்டேன் என்னோட பிரேக் எனுக்கு. ஸோ அந்த மிஸ்டேக் இதில் பண்ணேன். இந்த இடத்துல பிரேக் என் மாற்றி பிரேக் என் அடித்தா அங்கேருந்து அப்படியே கீழே வரும். அவ்வளோ பெரிய டிபிஸ் 1:6 நான் 250 ரிஸ்க் எடுத்திருந்தேன். இங்கேயே இந்த ட்ரேட் ஹோல்ட் பண்ணியிருந்தா $1,500 கிட்டத்தட்ட $1,500. That's the best in the trade. நான் பண்ண ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் ஒன் என்கியூவில் ட்ரேட் எடுக்காமல் இஎஸ்ல எடுத்தது. நான் என்கியூவில் ட்ரேடே கிடைக்கிறதுனால விட்டோம்னா அந்த இடத்துல எனக்கு அந்த பிரேக் அளவுக்கு ஒரு குட்டி மைனர் லாஸ் கிடைச்சிருக்காது. ஃபர்ஸ்ட் ஒன் no trade in you don't get trade in your asset class, don't shift into another one. Another asset class. First step. Next, second mistake. Enter right
ஆல்ரெடி என்டர் ஆகிட்டா அது நம்ம உங்களோட அசட் கிளாஸ் இருக்கு, மறுபடியும் அதில் ட்ரேட் கிடைக்கிற மாதிரி இருந்தால் இதில் எடுத்த என்ன உங்களுக்கு என்ன ஆல்ரெடி ரிஸ்க் எடுத்துட்டீங்க அதை அப்படியே ஹோல்ட் பண்ணாத விட்டு மாற்றிக்கிறது இந்த மாதிரி ஒன்று இருக்கக்கூடாது. யூ டேக் டு ட்ரேடிங் another asset class. Stick with your risk management. Risk management படி இந்த இடத்துல பிரேக் risk management, trade management, sorry, trade management. மூணாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். என்ன ரீசன் காரணம்னா எனக்கு அந்த இடத்துல என்ன ரிஸ்க்கு எத்தனை கான்ட்ராக்ட் போடுறதுன்னு தெரியாது. ஸோ அந்த கான்ட்ராக்ட் மிஸ்கால்குலேட் பண்ண அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஐ திங்க் மெயின் மிஸ்டேக் எனக்கு என்கே என்ட்ரி கிடைக்கலன்னா நான் இஎஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிருக்கக்கூடாது. அதுதான் நான் பண்ண ஃபஸ்ட்டு மிஸ்டேக். அந்த இடத்துல மற்ற மிஸ்டேக்லாம் போயிடும். ஏன்னா இதுதான் எனக்கு என்ன ரிஸ்க் வைக்கணும், எப்படி மூவ்மெண்ட் கொடுப்பா, என்ன பண்ணுவோம் தெரியும். பட் இவன்ட்ட நான் இல்லாமல் இங்கே போனது என்னோட பெரிய தப்பு. இஎஸ்ல பார்த்தீங்கன்னா என்கியூ ஏன் அந்த தப்பு கொடுத்தான்னு அந்த இடத்துல அந்த பிரேக் ரீசன் இங்கே இருக்க பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எடுத்துட்டான். இந்த கேண்டலில் என்கியூவில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் ஹையஸ்ட் வீக் பண்ணுறது இருக்கா இங்கே பாருங்கள். இதில் போயிருக்க மாட்டான் அந்த இப்போ ப்ரைஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு அந்த பிடி ரேக்க போகல, பட் ப்ரீவியஸாக இருந்த ஒரு லிக்விடிட்டி எடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து ஃபாலோ ஆகிட்டான் ப்ரைஸ். இதுதானே இது நடந்தது. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணேன். லோ டைம் ட்ரெயில் பண்ணுறது ஒரு 5 மினிட்ல அப்படியே சுற்றிட்டு இருந்தான் ப்ரைஸ். அந்த இடத்துல எடுத்த இடத்துல வந்து இங்கேயே இது கொடுத்துருந்தாலும் நல்ல ட்ரேட். I think that's all for breakdown. Next we'll go. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சாரி, ஒன் செகண்ட் முடிச்சிடுறேன். PO3 அலைன்மெண்ட் இருந்துச்சு. PO3 PDRA லிக்விடிட்டி ஸ்வீப்பு லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ரன் டிஏஎல் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பட் பாய் பாய்.